இந்த வீடியோவில் 10th எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம். இந்த பாடத்தில் மொத்தமாக 62 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 62 வினாக்களில் 50 வினாக்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டில், அதாவது கூற்று, காரணம், சரியான இணை, தவறான இணை, பொறுத்துக, இது மாதிரி மாடலில் 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். அடுத்த 12 வினாக்கள் வந்து இந்த பாடத்துக்கான புத்தக வினாக்கள் பார்க்க போகிறோம். மொத்தமாக 62 வினாக்கள் பார்த்தாலே இந்த பாடத்தை நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இன்னும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 62 வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிடிபி, என்டிபி, என்என்பி, ஜிஎன்பி, இதில் எது சரியான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும். இல்லை சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஜீனு கொடுத்துருந்தா அது மொத்தன்னு அர்த்தம். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் என்னன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நிகர. அடுத்தது சென்டரில் பாருங்கள் டிபி அப்படின்ற மாதிரி இருக்கு. டிபின்னு கொடுத்துருந்தா இது உள்நாட்டு உற்பத்தி. அதே மாதிரி என்பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நாட்டு உற்பத்தி. இப்போ பாருங்க ஜிடிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜீனா என்ன சொன்னோம், மொத்தன்னு சொல்லியிருந்தோம். மொத்த டிபினா உள்நாட்டு உற்பத்தி. அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஜிடிபினா என்னன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க gross domestic product அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரிதான், ஃபர்ஸ்ட் வந்து சரி. அதே மாதிரி ரெண்டாவது பாருங்க என்டிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா நிகர, கரெக்டாக வந்துருச்சு. டிபினா என்ன, உள்நாட்டு உற்பத்தி. டிபினா உள்நாட்டு உற்பத்தி, அப்போ ரெண்டாவது இணையும் சரிதான். அடுத்து மூணாவது பாருங்க என்னன்னா நிகர அப்படின்னு சொல்லியிருந்தோம், இது சரிதான். என்பினா என்னன்னா நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்னன்னா மொத்தன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா நிகர வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்றது தான் சரியானது. இதில் மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 வந்து தவறு. அடுத்து ஜிஎன்பினா ஜீனா மொத்த, என்னன்னா நாட்டு உற்பத்தி, என்பினா நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு வரணும். இதில் நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3, 4 தான் தவறானது. சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1, 2 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ, 1 மற்றும் 2 சரி. அடுத்தது கூற்று, காரணம் கொடுத்துருக்காங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இறுதி நிலை பண்டங்களின் மதிப்பு மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து இறுதி நிலை பண்டங்களின் மதிப்பு மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இடைநிலை பண்டத்தின் மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்த்தால் அது இருமுறை கணக்கிடுதல் என்ற பிழையை ஏற்படுத்தும். இடைநிலை பண்டத்தின் மதிப்பை வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்த்தோம்னா அது இருமுறை கணக்கிடுதல் என்ற பிழையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரிதான், கூற்று சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரிதான். இந்த காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்தது ஜிடிபிக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஜிடிபி சூத்திரமான ஜிடிபி ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் என்பதில் எக்ஸ் மைனஸ் எம் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலாவில் வந்து இந்த எக்ஸ் மைனஸ் எம் மட்டும் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை தனித்தனியாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான ஃபார்முலா என்னன்னா சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சின்றது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோரை குறிக்கும். சின்றது நுகர்வோர். அடுத்தது ஐன்றது யாரை குறிக்கும்னா, ஐன்றது வந்து முதலீட்டாளரை குறிக்கும். அடுத்தது ஜின்றது யாரை குறிக்கும்னா, ஜி வந்து அரசு செலவுகளை குறிக்கும். அடுத்தது எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ன்றது என்னன்னா ஏற்றுமதி, எம்ன்றது என்னன்னா இறக்குமதி. இல்லை கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் மைனஸ் எம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி, இதை தான் குறிக்கும். இதில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், சி தான் சரியானது. ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி. இதுலேயே வந்து உங்களுக்கு இதே மாதிரி கொஸ்டின் கொடுத்து இல்லை ஐன்றது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலீட்டாளர். அதே மாதிரி ஜி எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரசு செலவுகளை. அதே மாதிரியே சி எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நுகர்வோர். இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா கேட்டிருக்காங்க. கரெக்டான ஃபார்முலா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, என்என்பி.
NNP அப்படின்னா என்ன? என்னன்னா நிகர, NPனா நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ நிகர நாட்டு உற்பத்திக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நிகர நாட்டு உற்பத்திக்கான ஃபார்முலா என்னன்னா GNP மைனஸ் தேய்மானம். NNPனா நிகர நாட்டு உற்பத்தி ஈக்குவல் டு ஜீனா மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை மைனஸ் பண்ணணும். இதுதான் ஃபார்முலா. நிகர நாட்டு உற்பத்தி எப்படி கண்டுபிடிக்கணும்? GNPனா என்ன? மொத்த நாட்டு உற்பத்தி. மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நிகர நாட்டு உற்பத்தி கிடைக்கும். இது ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது NDP. என்னன்னா என்ன? நிகர. DPனா என்ன? உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ நிகர உள்நாட்டு உற்பத்தி. நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்னன்னா GDP மைனஸ் தேய்மானம். அடுத்து என்ன? NDP. NDPனா என்னன்னா GDP மைனஸ் தேய்மானம். நிகர உள்நாட்டு உற்பத்திக்கான ஃபார்முலா என்னன்னா நிகர உள்நாட்டு உற்பத்திக்கான ஃபார்முலா என்னன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை மைனஸ் பண்ணும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை மைனஸ் பண்ணீங்கன்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி கிடைக்கும். இது ஒன்றாவதாக கொடுத்துருக்காங்க. இது தனித்தனியாக நீங்கள் ஒன் டைம் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அடுத்து GNP. GNPனா என்ன? ஜீனா என்ன? மொத்த. NPனா என்ன? நாட்டு உற்பத்தி. மொத்த நாட்டு உற்பத்தி. மொத்த நாட்டு உற்பத்திக்கான ஃபார்முலா என்ன? மொத்த நாட்டு உற்பத்திக்கான ஃபார்முலா வந்து இங்கே அஞ்சாவதாக கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபார்முலா. சீனா என்ன? முன்னாடியே பார்த்தோம். சீனா நுகர்வோர், ஐனா முதலீட்டாளர், ஜீனா என்ன? அரசு செலவுகள், எக்ஸ்னா ஏற்றுமதி, எம்னா இறக்குமதி. அடுத்து இதில் புதுசாக ஒன்று இருக்கு பாருங்க சேர்ந்து NFIA. NFIA அப்படின்றது என்னன்னா வெளிநாட்டில் இருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம். NFIA அப்படின்றது என்ன? வெளிநாட்டில் இருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானத்தை குறிக்கும். இதுதான் மொத்த நாட்டு உற்பத்திக்கான ஃபார்முலா. மொத்த நாட்டு உற்பத்திக்கான ஃபார்முலா அது C + I + G + X - M + NFIA. இதுதான் சரியானது. அடுத்து தலா வருமானத்துக்கான ஃபார்முலா. தலா வருமானத்துக்கான ஃபார்முலா எதுனா நாட்டு வருமானத்திலேருந்து மக்கள் தொகையை வகுத்தீங்கன்னா உங்களுக்கு தலா வருமானம் கிடைக்கும். நாலாவதாக இருக்குது. இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. 2, 1, 5, 4 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. சிம்பிளாக இதை ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். இதில் நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு கேட்டால் மொத்த நாட்டு உற்பத்தியிலேருந்து தேய்மானத்தை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிகர நாட்டு உற்பத்தி கிடைச்சிடும். அதே மாதிரி நிகர உள்நாட்டு உற்பத்திக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேருந்து தேய்மானத்தை மைனஸ் பண்ணுறீங்க. நிகர நாட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்த நாட்டு உற்பத்தியிலேருந்து தேய்மானத்தை மைனஸ் பண்ணும். அதே மாதிரி நிகர உள்நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்த உள்நாட்டிலிருந்து தேய்மானத்தை மைனஸ் பண்ணும். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? மொத்த நாட்டு உற்பத்திக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு கொடுத்துட்டாலே C + I + G + X - M + NFIA. இந்த ஃபார்முலா இல்ல தனித்தனியா என்னென்ன விளக்கம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அடுத்து தலா வருமானம். இது ரொம்ப முக்கியமானது. தலா வருமானம் எப்படி கண்டுபிடிக்கணும்? நாட்டு வருமானத்திலிருந்து டிவைடட் பை மக்கள் தொகை. அடுத்தது தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொட்டு உணரக்கூடிய பொருள்கள் பண்டங்கள் எனவும் தொட்டு உணர முடியாத நடவடிக்கைகள் பணிகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. ஏ வந்து சரிதான். தொட்டு உணரக்கூடிய பொருள்கள் வந்து பண்டங்கள், தொட்டு உணர முடியாத நடவடிக்கைகளை வந்து பணிகள் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை ஏ வந்து சரிதான். அடுத்து பி பாருங்க. எந்த பண்டங்கள் வந்து மற்றொரு பண்டங்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ அவை இறுதி நிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பி தவறானது. எந்த பண்டங்கள் வந்து மற்றொரு பண்டங்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ அதை வந்து இறுதி நிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இடைநிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இறுதி நிலை பண்டங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பி தான் தவறானது. கேட்டிருக்க கொஸ்டினுக்கு சரியானது வந்து பி தான். அடுத்து சியும் செக் பண்ணிக்கோங்க. உணவகத்தில் வாங்கும் ஒரு கோப்பை தேநீர் என்பது இறுதி நிலை பண்டமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி வந்து சரிதான். ஏன்னா தேநீர் தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே பால் வேண்டும், அப்புறம் சர்க்கரை வேணும், அடுத்து டீ தூள் வேணும். இதெல்லாம் சேர்ந்து தான் இறுதி நிலையா வந்து தேநீர் கிடைக்குது. அதனால சி சரிதான். அடுத்து தேநீர் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் சர்க்கரை வந்து இடைநிலை பண்டமாகும். டி சரிதான். தேநீர் உற்பத்தி செய்ய பயன்படும் சர்க்கரை தான் இடைநிலை பண்டமாகும். இல்ல ஏசிடி மூணுமே சரியானது. பி தான் தவறானது. இடைநிலை பண்டங்கள் என்ற கருத்தை முதலில் கூறிய பொருளியல் வல்லுநர்கள். இடைநிலை பண்டங்கள் என்ற கருத்தை முதலில் கூறிய பொருளியல் வல்லுநர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
டைலர் கோவன் மற்றும் அலெக்ஸ் டாபர்ராக். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாதாபாய் நவ்ரோஜி ஜிடிபியின் நவீன கருத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏவே தவறானதா. தாதாபாய் நவ்ரோஜி வந்து இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்த புத்தகத்தில் வந்து தனிநபர் வருமானத்தை பற்றி எழுதியிருக்காரு. இல்லை ஏக்கானது வந்து இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்த புத்தகத்தை எழுதினது தான் தாதாபாய் நவ்ரோஜி வரணும். இல்லை என்ன கொடுத்துருக்காங்க, ஜிடிபியின் நவீன கருத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏவே தவறானதான். அடுத்து சைமன் குஸ்னட் வந்து ஜிடிபியின் நவீன கருத்து வந்து உருவாக்கப்பட்டது. ஜிடிபியின் நவீன கருத்து வந்து யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா சைமன் குஸ்னட்டால். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1934. இது அப்படியே உங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ பியும் தவறானதா. இந்த ரெண்டு இணையுமே தவறானதா. அடுத்து நாட்டு வருமானம் அப்படின்றது மொத்த நாட்டு உற்பத்தி இல்லைன்னா நாட்டு வருமான ஈவு அப்படின்னு சொல்லலாம். இல்லை சி தான் சரியானது. நாட்டு வருமானம் அப்படின்றது என்னன்னா மொத்த நாட்டு உற்பத்தி அல்லது நாட்டு வருமான ஈவை சொல்லலாம். அடுத்து தனிப்பட்ட வருமானம் அப்படின்றது எதை சொல்றாங்கன்னா நுகர்வு செலவு பிளஸ் சேமிப்பு அப்படின்றத சொல்றாங்க. இதில் டியும் தவறானதா. இந்த நுகர்வு செலவு பிளஸ் சேமிப்பு அப்படின்றது எதை குறிக்கும்னா டிஏஐ குறிக்கும். அதாவது செலவிடப்பட்ட வருமானத்தை குறிக்கும். தனிப்பட்ட வருமானத்தை குறிக்காது, செலவிடப்பட்ட வருமானத்தை குறிக்கும். இதுக்கான ஃபார்முலா தான் நுகர்வு செலவு பிளஸ் சேமிப்பு அப்படின்றது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஏ அப்படின்றது என்ன, நுகர்வு செலவு பிளஸ் சேமிப்பு. தனிப்பட்ட வருமானத்திற்கு வராது. செலவிட தகுதியான வருமானத்தை டிபிஐ கணக்கிடும் சரியான சூத்திரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டிபிஐக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிபிஐக்கான ஃபார்முலா என்ன, தனிப்பட்ட வருமானத்திலிருந்து நேர்முக வரியை மைனஸ் பண்ணோம்னா டிபிஐ கிடைக்கும். இதுதான் சரியான ஃபார்முலா. டிபிஐ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, தனிப்பட்ட வருமானத்திலிருந்து நேர்முக வரியை வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா டிபிஐ கிடைக்கும். இந்த டிபிஐ அப்படின்றது என்ன, செலவிட தகுதியான வருமானம். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலிபோர்னியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆப்பிள் இந்தியாவின் அங்காடியில் விற்பனை செய்யப்பட்டாலும் அது இந்தியாவின் ஜிடிபியில் சேர்க்கப்படுவதில்லை. கூற்று வந்து சரிதான். கலிபோர்னியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆப்பிள் வந்து இந்தியாவின் அங்காடியில் விற்பனை செய்யப்பட்டாலும் அது வந்து இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து சேர்க்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மதிப்பு மட்டுமே ஜிடிபி என அழைக்கப்படுகிறது. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஒரு நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மதிப்பு மட்டுமே தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. கலிபோர்னியா அமெரிக்காவில் உள்ளதால் அது இந்தியாவின் ஜிடிபியில் வராது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கூற்று சரிதான், அதுக்கான காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரிதான். இந்த காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்தது பொறுத்துக கணக்கிடும் முறைகள் கொடுத்துருக்காங்க. செலவின முறையை எப்படி கணக்கிடுவதுனா y = c + i + g + x - m. செலவின முறை எவ்வாறு கணக்கிடுவதுனா c + i + g + x - m. இதில் c-னா என்ன, i-னா என்ன, g-னா என்ன, x - m-னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வருமான முறை எவ்வாறு கணக்கிடப்படுகிறதுனா வருமானம் = கூலி + வாடகை + வட்டி + லாபம். இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா தான் அதுக்கான வருமானம் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது மதிப்பு கூட்டு முறை அது என்னன்னா தேநீர். இந்த தேநீர் தான் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள். இதுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. தேயிலை தூளை வந்து பாலோட சேர்த்து சர்க்கரையும் சேர்த்து மதிப்பு கூட்டி வந்து தேநீரா வந்து விற்கிறாங்க. இதுதான் மதிப்பு கூட்டு முறை. இல்லை செலவின முறை வந்து ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க 2. அடுத்த வருமான முறை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 1. அடுத்து மதிப்பு கூட்டு முறை வந்து 3. அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க 2, 1, 3. இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிப்பு கூட்டு முறையின்படி இறுதி பண்டங்களின் மொத்த மதிப்பு வந்து இடைநிலை பண்டங்களின் மொத்த மதிப்புக்கு வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து சரிதான். இது வந்து புக்கில் வந்து பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இறுதி பண்டங்களின் மொத்த மதிப்பு = இடைநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை ஏ வந்து சரிதான். ரெண்டாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சந்தையில் விற்கப்படும் மற்றும் விற்கப்படாத அனைத்து பண்டங்களின் மதிப்பும் அடங்கும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து சந்தையில் விற்கப்படும் மற்றும் விற்கப்படாத அனைத்து பண்டங்களின் மதிப்புமே அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை பி வந்து தவறானது.
ஜிடிபியில் வந்து என்னெல்லாம் சேரும்னா சந்தையில் விற்கப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு மட்டும்தான் அடங்கும். இதில் வந்து விற்கப்படாத அனைத்து பண்டங்களின் மதிப்பும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வராது. ஜிடிபியில் வந்து எதெல்லாம் சேரும்னா சந்தையில் விற்கப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு மட்டும்தான் அடங்கும். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் அளவை மட்டும் அளவிடுகிறது, தரத்தை அல்ல. மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் அளவை மட்டும் அளவிடுகிறது, தரத்தை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று வந்து சரிதான். மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு நாட்டின் பொருளாதார அளவை மட்டும்தான் அளவிடுது. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 1970களில் இந்தியாவில் பந்துமுனை பேனாக்கள் மிக தரமற்ற பொருளாக இருந்ததால் பள்ளிகளிலும் வங்கிகளிலும் அனுமதிக்கப்படவில்லை. இது தரம் ஜிடிபியில் பிரதிபலிப்பதில்லை என்பதை காட்டுகிறது. அதுக்கான காரணமும் சரிதான். அதில் பேனாவோட தரம் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு, ஆனாலும் இதோட தரம் வந்து ஜிடிபியில் பிரதிபலிப்பது இல்லை அப்படின்றத காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. இந்த காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். ஜிடிபி ஆவணங்களை பாதுகாக்கும் மத்திய புள்ளியியல் நிறுவனம் எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது? மத்திய புள்ளியியல் துறையின் கீழ் மத்திய புள்ளியியல் நிறுவனம் வெளியிடும் குறியீடுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய புள்ளியியல் நிறுவனம் வெளியிடும் குறியீடுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொழில்துறை உற்பத்தி குறியீடு ஐஐபி, அடுத்தது நுகர்வோர் விலை குறியீடு சிபிஐ. இது ரெண்டும் தான். மத்திய புள்ளியியல் நிறுவனம் வெளியிடும் குறியீடுகள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தொழில்துறை உற்பத்தி குறியீடு, அடுத்து நுகர்வோர் விலை குறியீடு. இது ரெண்டும் தான். மொத்த மதிப்பு கூடுதல் வந்து வராது. இல்லை 1, 2 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி. மொத்த மதிப்பு கூடுதல் என்பதை கணக்கிடும் சரியான சூத்திரம், இதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. ஜிவிஏ அப்படின்றது என்னன்னா மொத்த மதிப்பு கூடுதல். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிவிஏக்கான ஃபார்முலா என்னன்னா ஜிடிபி பிளஸ் மானியம் மைனஸ் வரிகள். இந்த வரிகளில் எதெல்லாம் அடங்கும்னா நேர்முக வரி, விற்பனை வரி, இது ரெண்டுமே அடங்கும். ஜிடிபினா என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தி பிளஸ் மானியம் மைனஸ் வரிகள். இந்த வரிகளில் வந்து நேர்முக வரி, விற்பனை வரி அடங்கும். இது எதுக்கான ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பு கூடுதலுக்கான ஃபார்முலா. இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் ரிப்பீட்டடாக படிக்கும் போது தான் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்தது பொறுத்துக கொடுத்துருக்காங்க. எதுக்கானதுன்னா பொருளாதார துறைகளுக்கான பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் முதன்மை துறை. முதன்மை துறை எதுக்கு வரும்னா சுரங்கங்கள் மற்றும் காடுகள் வளர்த்தல் இதுக்கு வரும், ரெண்டாவதா இருக்கு. அடுத்தது இரண்டாம் துறை. இரண்டாம் துறை வந்து காகிதம், சிமெண்ட், வாகன தொழிலகம். இது எல்லாமே இரண்டாம் துறை வந்து தொழில்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால காகிதம், சிமெண்ட், வாகன தொழிலகம் இதெல்லாம் வரும். இது மூணாவதா இருக்கு. அடுத்து மூன்றாம் துறை. மூன்றாம் துறையை வந்து சேவை துறை அப்படின்னு சொல்லுவாங்க. சேவை துறைக்குள்ள இதெல்லாம் வரும். கல்வி, சுகாதாரம், வங்கி இதெல்லாம் வரும். இது ஒன்னாவதா இருக்கு. 2, 3, 1. ஆப்ஷன் வந்து ஏ. இந்திய பொருளாதாரம் பரவலாக எத்தனை துறைகளாக பிரிக்கப்படுகிறது? இந்திய பொருளாதாரம் வந்து பரவலாக எத்தனை துறைகளாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 துறைகளாக. அது என்னென்ன துறைகள் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது 20ஆம் நூற்றாண்டில் பொருளாதார நிபுணர்கள் பாரம்பரிய 3ஆம் நிலை பணிகளை மேலும் எவ்வாறு வேறுபடுத்த முடியும் என்கிறார்கள்? 20ஆம் நூற்றாண்டில் பொருளாதார நிபுணர்கள் பாரம்பரிய 3ஆம் நிலை பணிகளை மேலும் எவ்வாறு வேறுபடுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்குறாங்க. எவ்வாறு வேறுபடுத்த முடியும்னா 4ஆம் மற்றும் 5ஆம் நிலை அப்படின்னு. உலக அளவில் இந்தியாவின் நிலை குறித்த சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக அளவில் இந்தியாவின் நிலை குறித்த சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேளாண் பொருள்களின் உற்பத்தியில் இந்தியா வந்து முதலாவது பெரிய நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. வேளாண் பொருள்களின் உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து 2வது பெரிய நாடு. இதில் முதல்னு கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்து தவறு. தொழில்துறையில் 6வது இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து தொழில்துறையில் 6வது இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரிதான். பணிகள் துறையில் வந்து 8வது இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான். இப்போ சரியான இணை எது? 2, 3 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி. வேளாண் பொருள்களில் வந்து இந்தியா வந்து 2வது இடம், முதல் இடம் வராது. தொழில்துறையில் 6வது இடம், பணிகள் துறையில் 8வது இடம். இந்தியாவில் 1950 1951 முதல் 2017 2018 வரையிலான காலகட்டத்தில் எந்த துறையின் பங்களிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து வருகிறது?
ஃபர்ஸ்ட் வந்து 1950லேருந்து 1951 கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதிலிருந்து 2017லேருந்து 2018 வரையிலான காலகட்டத்தில் எந்த துறையின் பங்களிப்பு வந்து தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்துக்கிட்டே வருது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த துறையோட பங்களிப்புனா விவசாய துறையோட பங்களிப்பு. 2018லேருந்து 2019ஆம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பணிகள் துறையின் மொத்த பங்களிப்பு சதவீதம், மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பணிகள் துறையின் மொத்த பங்களிப்பு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. 54.4%. இது எதுக்கானது? 2018லேருந்து 2019க்கானது. தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2018லேருந்து 2019 மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான பங்களிப்பில் எது தவறான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காது பாருங்க, விவசாயம், காடுகள் மற்றும் மீன் பிடித்தல். இது வந்து 15.87%. இது சரிதான். விவசாயம், காடுகள் மற்றும் மீன் பிடித்தல் இதுக்கான பங்களிப்பு எவ்வளோ? 15.87%. அடுத்து தொழில்துறைக்கான பங்களிப்பு 29.73%. இதெல்லாம் முக்கியமானது, தனித்தனியாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கட்டுமானம், கட்டுமானத்துக்கு 16.83% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறானது. கட்டுமானம் வந்து 7.54% தான் வரணும். இதில் வந்து 16.83% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. எதுக்கானது வந்து 16.83% வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி துறையின் பங்களிப்பு தான் 16.83%. உற்பத்தி துறையோட பங்களிப்பு தான் 16.83%. கட்டுமானத்தோடது வந்து 7.54% தான். அதனால இதுதான் தவறானது. சுரங்கம் மற்றும் குவாரியோட பங்களிப்பு வந்து 2.7% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரிதான். உலக சராசரியோடு ஒப்பிடும்போது இந்திய பொருளாதாரத்தில் துறைகளின் பங்களிப்பு குறித்த சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விவசாயத்துறையின் பங்களிப்பு உலக சராசரியை விட குறைவாக உள்ளது, அதாவது 6.4% குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து தவறு. விவசாயத்துறையின் பங்களிப்பு வந்து உலக சராசரியை விட அதிகமாக தான் உள்ளது, இதில் குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து தவறு. தொழில்துறையின் பங்களிப்பு உலக சராசரியை விட 30% அதிகமாக உள்ளது. இல்லை, பியும் தவறானதா. தொழில்துறையின் பங்களிப்பு உலக சராசரியை விட 30% குறைவாக தான் உள்ளது, இதில் அதிகமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பியும் தவறானது. பணிகள் துறையின் பங்களிப்பு உலக சராசரியை விட 63% குறைவாக உள்ளது. இதுதான் சரியானது. பணிகள் துறையின் பங்களிப்பு வந்து உலக சராசரியை விட 63% குறைவாக தான் இருக்கு. இல்லை, சி தான் சரியானது. பொருளாதார வளர்ச்சி என்பது மனிதனின் பொருள்சார் தேவைக்கு மட்டும் கவனம் செலுத்துவது அல்லாமல் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துவது என்பதாகும். இது யாருடைய பார்வையாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐக்கிய நாடுகளின் பார்வை. பொருளாதார வளர்ச்சி என்பது மனிதனின் பொருள்சார் தேவைக்கு மட்டும் கவனம் செலுத்துவது அல்லாமல் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துதல் என்பதாகும். இது யாருடைய பார்வைனா ஐக்கிய நாடுகளின் பார்வையாகும். ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு சரியான குறியீடு. ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கான சரியான குறியீடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா HDI, மனிதவள மேம்பாடு குறியீடு. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. வளர்ச்சி இந்த சைடு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து முன்னேற்றம் அணுகுமுறைகள் கொடுத்துருக்காங்க. அளவின் இயல்பு, அளவின் இயல்பு, பொருளாதார வளர்ச்சி, இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கு. தரத்தின் இயல்பு, பொருளாதார முன்னேற்றம், குறுகிய கருத்து, பொருளாதார வளர்ச்சி, பரந்த கருத்து, பொருளாதார முன்னேற்றம். இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து பி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அளவின் இயல்பு வந்து பொருளாதார வளர்ச்சி, தரத்தின் இயல்பு பொருளாதார முன்னேற்றம், குறுகிய கருத்து பொருளாதார வளர்ச்சி, பரந்த கருத்து பொருளாதார முன்னேற்றம். கீழ்கண்டவற்றுள் பொருளாதார வளர்ச்சி குறித்த தவறான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறான வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு தன்னிச்சையான செயல்முறை என்பதால் அரசாங்க தலையீடு தேவைப்படாது. இது சரிதான். இது இயற்கையில் குறுகிய காலத்தை உடையது. இல்லை, பியும் சரியானதா. பொருளாதார வளர்ச்சி வந்து இயற்கையில் குறுகிய காலத்தை உடையது. பியும் சரியானதா. வளர்ந்து வருகின்ற நாடுகளுக்கு அதிகம் பொருந்தும் தன்மையுடையது. சி தான் தவறானது. வளர்ந்து வரும் நாடுகள் வராது. வளர்ந்த நாடுகளுக்கு தான் பொருளாதார வளர்ச்சி வந்து அதிகம் பொருந்தும். வளர்ந்து வரும் நாடுகளுக்கு எது பொருந்தும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பொருளாதார முன்னேற்றம். பொருளாதார முன்னேற்றம் தான் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு வந்து பொருந்தும்.
வளர்ந்த நாடுகளுக்கு பொருளாதார வளர்ச்சி பொருந்தும். இதில் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. சராசரி ஆயுட்காலம், குழந்தை எழுத்தறிவு அதிகரித்தல் மற்றும் குழந்தை இறப்பு விகிதம் குறைத்தல் ஆகியவற்றில் முன்னேற்றம் காண்பதை நோக்கமாக கொண்டது. பொருளாதார முன்னேற்றம். பொருளாதார முன்னேற்றம் எதை நோக்கமாக கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா சராசரி ஆயுட்காலம், குழந்தை எழுத்தறிவு அதிகரித்தல், குழந்தை இறப்பு விகிதம் குறைத்தல், இதை எல்லாத்தையுமே முக்கிய நோக்கமாக கொண்டது பொருளாதார முன்னேற்றம். நிகழ்வின் அதிர்வெண் அடிப்படையில் ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாக நடப்பது பொருளாதார முன்னேற்றம். இந்தியாவில் கடந்த 2 சகாப்தங்களாக தனிநபர் வருமானம் அதிகரித்தும் முழு வறுமை குறைந்தும் காணப்படுவதற்கு முக்கிய காரணம் ஜிடிபியின் நிலையான அதிக வளர்ச்சி தான். ஜிடிபியின் நிலையான அதிக வளர்ச்சி. ஜிடிபினா என்னன்னு நம்ம சொன்னோம், மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அதிக வளர்ச்சி தான். இந்தியாவில் எத்தனை ஆண்டுகளில் தனிநபர் வருமானம் 2 மடங்காக உயர்ந்துள்ளது? 12 ஆண்டுகளில் தனிநபர் வருமானம் வந்து 2 மடங்காக உயர்ந்துள்ளது. அடுத்தது பொறுத்துக. இந்தியாவின் சமூக குறியீடுகள் கொடுத்திருக்காங்க. பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட சராசரி ஆயுட்காலம் 65 ஆண்டுகள். மூணாவதா இருக்கு. பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட சராசரி ஆயுட்காலம் எவ்வளோனா 65 ஆண்டுகள். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு எத்தனை சதவீதம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44%. நாலாவதா இருக்கு. 15 வயதும் அதற்கு மேலும் உள்ளோரின் கல்வி அறிவு 63%. பிற நடுத்தர வருவாய் நாடுகளில் கல்வி அறிவு சதவீதம் 71%. ரெண்டாவதா இருக்கு. இது இந்தியாவில் கொடுத்திருக்காங்க. பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட சராசரி ஆயுட்காலம் வந்து 65 ஆண்டுகள். அடுத்தது 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு வந்து எவ்வளவு இருக்குன்னா 44%. 15 வயதுக்கும் அதற்கு மேலும் உள்ளோரின் கல்வி அறிவு வந்து 63% இருக்கு. பிற நடுத்தர வருவாய் நாடுகளில் வந்து கல்வி அறிவு சதவீதம் எவ்வளவு இருக்குன்னா 71% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல 3, 4, 1, 2 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை 1990ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்திய முகபுல் ஹக் எந்த நாட்டை சேர்ந்த பொருளியல் அறிஞர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினார்னா 1990ல் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்தினார். இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. பாகிஸ்தான் நாடு. மனிதவள மேம்பாட்டு குறியீடு எவற்றின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது? மனிதவள மேம்பாட்டு குறியீடு அதாவது HDI வந்து எவற்றின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, வயது வந்தோரின் கல்வி அறிவு, வாழ்க்கை தரம், இது மூணுத்தையுமே அடிப்படையாக கொண்டுதான் மனிதவள மேம்பாட்டு குறியீடு வந்து கணக்கிடப்படுது. இல்லை மேற்கண்ட அனைத்துமே சரியானதுதான். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. HDI கணக்கீட்டில் ஜிடிபியின் மடக்கை செயல்பாடு வாங்கும் சக்தி சமநிலைக்கு சரி செய்யப்படுகிறது. வாங்கும் சக்தி சமநிலைக்கு சரி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. வாங்கும் திறன் மூலம் ஒரு நாட்டின் உண்மையான வாழ்க்கை தரத்தை துல்லியமாக மதிப்பிட முடியும். வாங்கும் திறன் அப்படின்றது எதை சொல்றாங்க? PPP. இதன் மூலம் வந்து ஒரு நாட்டின் உண்மையான வாழ்க்கை தரத்தை துல்லியமாக மதிப்பிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். UNDP வெளியிட்ட சமீபத்திய மனித வளர்ச்சி மதிப்பீடுகளில் 189 நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்திற்கு உயர்ந்துள்ளது? 130வது இடத்திற்கு. 1990 முதல் 2017 வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவின் HDI மதிப்பு எதிலிருந்து எதாக உயர்ந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மனிதவள மேம்பாட்டு குறியீடு வந்து எதிலிருந்து எதாக உயர்ந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0.427 இருந்து 0.640 உயர்ந்துள்ளது. உலகளாவிய மென்பொருள் வணிகங்களுக்கான ஒரு மையமாக விரைவான முன்னேற்றத்திற்கு முன்மாதிரியாக உள்ள இந்திய நகரம் பெங்களூரு. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற வார்த்தையை 1972 உருவாக்கிய ஜிக்மே சிங்கே வாங்சுக் என்ற அரசர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூடான் நாட்டை சேர்ந்தவர். இந்த மொத்த நாட்டு உற்பத்தியை விட மொத்த தேசிய மகிழ்ச்சி தான் முக்கியமானதுன்னு பூட்டான் அரசர் வந்து எந்த விமான நிலையத்தில் எந்த பத்திரிகைக்கு சொன்னார் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
பம்பாய் விமான நிலையத்தில் ஃபினான்சியர்ஸ் டைம் அந்த பத்திரிகைக்கு வந்து சொல்லியிருக்காரு, மகிழ்ச்சி வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறையை நோக்கி என்ற தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டு நிறைவேற்றியது? 2011 மகிழ்ச்சி வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறையை நோக்கி என்ற தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டு நிறைவேற்றியதுன்னா 2011. கீழ்கண்டவற்றுள் GNHன் 4 தூண்களில் எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இராணுவ வலிமை மேம்பாடு, நல்ல ஆட்சித்திறன். இதில் பொருந்தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா இராணுவ வலிமை மேம்பாடு. இதுதான் இந்த 4 தூண்களில் வராது. மொத்த தேசிய மகிழ்ச்சி எத்தனை களங்களை கொண்டது? மொத்த தேசிய மகிழ்ச்சி எத்தனை களங்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9. உள்நாட்டு வேளாண்மை மற்றும் வெளிநாட்டு வேளாண்மை இறக்குமதி பொருட்கள் பற்றிய அரசின் முடிவுகளையும் நடவடிக்கைகளையும் குறிப்பது வேளாண் கொள்கை. கீழ்கண்டவற்றுள் வேளாண் கொள்கைக்கு உதாரணம் அல்லாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேளாண் கொள்கைக்கு உதாரணம் இல்லாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விலை கொள்கை, நில சீர்திருத்த கொள்கை, பாசன கொள்கை, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவித்தல். இல்லை எது வந்து இதுக்கான எடுத்துக்காட்டு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவித்தல் இது வந்து வேளாண் கொள்கைக்கு உதாரணம் கிடையாது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவித்தல் வந்து தொழில்துறை கொள்கைக்கு வந்து தான் எடுத்துக்காட்டு. இந்தியா தனது வளர்ச்சி பாதையில் முதலாவதாக எவ்வகையான வர்த்தக கொள்கையை எடுத்துக்கொண்டது? இந்தியா தனது வளர்ச்சி பாதையில் முதலாவதாக எவ்வகையான வர்த்தக கொள்கையை எடுத்துக்கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெருக்கமான வர்த்தக கொள்கையை எடுத்துக்கொண்டது. வெளிநாட்டு நிறுவனங்களை இந்திய பொருளாதாரத்திற்குள் அனுமதிக்கும் பார்வை எந்த ஆண்டு வரை தொடர்ந்தது? 1991 வரைக்கும். இந்தியாவின் ஆரம்பகால வளர்ச்சி பாதையில் எந்த துறைக்கு குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? பொதுத்துறைக்கு. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. ஒரு நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விரைவாக வளர்ந்தாலும் ஒரு சிறிய சதவீத மக்களே பயனடைகின்றனர். கூற்று வந்து சரிதான். ஒரு நாட்டில் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி விரைவாக வளர்ந்தாலும் ஒரு சிறிய சதவீத மக்களே பயனடைகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. வருமானம் சமனற்ற நிலையில் பகிர்ந்தளிக்கப்படுவது இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருமானம் வந்து சமனற்ற நிலையில் பகிர்ந்தளிக்கப்படுவது தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றிற்கான சரியான விளக்கம் தான். இந்திய வளர்ச்சி பாதையில் ஒரு பகுதியாக கருதப்படும் 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் எதற்கு உந்துதல் வழங்கப்பட்டது? வேலை வாய்ப்பு உருவாக்கத்திற்கு. அடுத்தது இந்த பாடத்துக்கான புத்தக வினாக்கள் பார்க்க போறோம். ஜிஎன்பி வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிஎன்பி எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானத்திற்கு சமமாக இருக்கும். எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜிடிபி, இந்த ஜிடிபிக்கான ஃபார்முலா என்ன? ஜிடிபினா என்ன? ஃபர்ஸ்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான ஃபார்முலா என்ன? சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். ஸ்டார்டிங்கே நம்ம பார்த்துருப்போம். இல்லை சின்றது நுகர்வோர், ஐன்றது முதலீட்டாளர், ஜின்றது அரசு செலவுகள், எக்ஸ் வந்து ஏற்றுமதி, எம் வந்து இறக்குமதி. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், இது என்னது? மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான ஃபார்முலா இது. இது வந்து மொத்த நாட்டு உற்பத்தி, அதுதான் ஜிஎன்பி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம். அதே தான் சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் எக்ஸ்ட்ரா என்ன வரும்? என்எஃப்ஐஏ அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம். இது எதுக்கு பார்த்துருப்போம்? ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு இந்த ஃபார்முலா பார்த்துருப்போம். மொத்த நாட்டு உற்பத்திக்கு அதே தான், அதோட எதை சேர்த்திருப்போம்? என்எஃப்ஐஏ அப்படின்றது சேர்த்திருப்போம். இந்த என்எஃப்ஐஏ அப்படின்றது என்னன்னா வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். இதுதான் என்எஃப்ஐஏ அப்படின்றது. அதோட எதை கூட்டுனா நமக்கு வந்து மொத்த நாட்டு உற்பத்தி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபியை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்த நாட்டு உற்பத்தி வரும். அதான் இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஜிஎன்பியின் சமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். நாட்டு வருமானம் அளவிடுவது பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. முதன்மை துறை இதனை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதன்மை துறை எது வரும்னு பாருங்க, வேளாண்மை தான் வரும். அடுத்தது டேஷ் முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும் போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம். மதிப்பு கூட்டு முறையில தான் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும் போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம்.
பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் 2018 இருந்து 2019 எத்தனை லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது? 92.26 லட்சம் கோடின்னு மதிப்பிடப்பட்டுள்ளது. பணிகள் துறையில நடப்பு விலையில மொத்த மதிப்பு கூடுதல் வந்து 2018 இருந்து 2019 92.26 லட்சம் கோடி வந்து மதிப்பிடப்பட்டுள்ளது. வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா டேஷ் பெரிய உற்பத்தியாளர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பொறுத்துகையில பார்த்திருப்போம். வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில வந்து இந்தியா வந்து 2வது பெரிய நாடு. இந்தியாவில் சராசரி ஆயுட்காலம் 65 ஆண்டுகள். இது நம்ம பார்த்திருப்போம். கீழ்காண்பனவற்றில் எது வர்த்தக கொள்கை? இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை தான் வர்த்தக கொள்கை. இந்தியாவில் டேஷ் துறை முதன்மை துறையாகும். முதன்மை துறை அப்படின்றது எதை சொல்லுவோம்? தொழில் துறையை வந்து 2ஆம் துறைன்னு சொல்லுவோம். வேளாண்மை துறையை தான் முதன்மை துறை அப்படின்னு சொல்லுவோம். டேஷ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா தலா வருமானம். தலா வருமானத்துக்கான ஃபார்முலா என்ன ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். இதுக்கான ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. 2ஆம் துறையை வேறு விதமாக டேஷ் துறை என அழைக்கலாம். 2ஆம் துறையை வந்து தொழில் துறை அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் துறையை வந்து சேவை துறை அப்படின்னு சொல்லலாம். முதல் துறையை வந்து விவசாயத்துறை இல்லைன்னா வேளாண்மை துறை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்தது பொறுத்துக, நேராகவே ஆன்சர் இருக்கு. மின்சாரம், எரிவாயு மற்றும் நீர் இது வந்து தொழில்துறை. விலை கொள்கை, விலை கொள்கை வந்து வேளாண்மை. ஜிஎஸ்டி வந்து பண்டம் மற்றும் பணிகளின் மீதான வரி. ஜிஎஸ்டி வந்து பண்டம் மற்றும் பணிகளின் மீதான வரி. தலா வருமானம் இப்போதான் ஃபார்முலா கேட்டோம். இதுலேயே இருக்கு பாருங்க. நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. C plus I plus G plus X minus M. இது எதுக்கான ஃபார்முலா? ஜிடிபியோட ஃபார்முலா. இதுவும் இப்போ தான் பார்த்தோம். அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான ஃபார்முலா தான் இது. இல்லை சின்றது நுகர்வோர், ஐன்றது முதலீட்டாளர், ஜின்றது அரசு செலவுகள், எக்ஸ் வந்து ஏற்றுமதி, எம் வந்து இறக்குமதி. இதோட 10th எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாவே நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல செகண்ட் லெசன் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இன்னும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே கொடுத்துருக்கோம். செக் பண்ணிக்கோங்க.